எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வலதுபுறம் இருக்கின்ற அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கள் குறித்த செய்திகள் உங்களை வந்தடைந்து கொண்டிருக்கும். நண்பர்களே, இன்றைய வீடியோவுடைய தலைப்பு கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். உங்கள் ஆசீர்வாதங்களை 1, 2, 3 என எண்ண துவங்குங்கள். நண்பர்களே, என்னுடைய பெயர் மோகன்குமார். தனிமனித வளர்ச்சி வழிகாட்டுனர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், தன்னம்பிக்கை பயிற்சியாளர் மற்றும் கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டுனர். அன்பு நண்பர்களே, கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். உங்களுடைய நன்மைகளை எண்ண துவங்குங்கள். உங்களுடைய வாழ்வில் நடந்த ஆசீர்வாதங்களை 1, 2, 3 என எண்ண துவங்குங்கள். நீங்கள் உங்களுடைய நன்மைகளில் கவனத்தை செலுத்துவீர்களானால் உங்கள் நன்மைகள் வளர துவங்கும். உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களில் கவனத்தை செலுத்துவீர்களானால் அந்த ஆசீர்வாதங்கள் மென்மேலும் பல்கி பெருக துவங்கும். What you focus on grows in your life. நண்பர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் நடந்த நன்மைகள் எத்தகைய சின்ன சின்ன நன்மைகளாக இருந்தாலும் சரி, அவற்றில் நம் கவனத்தை செலுத்தி அவற்றுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்ல துவங்குவோமானால் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலும் மேலும் நன்மைகளை தர துவங்கும். இந்த விதியை பின்பற்றினால் நம்முடைய வாழ்வில் செல்வம், செல்வாக்கு, ஆரோக்கியம், புகழ் மற்றும் நாம் எதை எதிர்பார்க்கின்றோமோ அவற்றையெல்லாம் நாம் மென்மேலும் பல்கி பெருக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு சின்ன கதையோட இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு பெண்மணி தன்னுடைய ஒரு பெண் குழந்தையோடு தானும் அந்த ஒரு கடற்கரையில் ஓரத்தில் அமர்ந்து அந்த அலைகளில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு பெரிய அலை வருகின்றது. அந்த பெண்மணியையும் அந்த குழந்தையையும் சேர்த்து அலை இழுத்து கொண்டு செல்கின்றது. இழுத்து கொண்டு செல்லும் பொழுது இந்த பெண்மணி தப்பித்து கரையில் வந்து விட்டார். ஆனால் அந்த குழந்தை அந்த அலையில் மாட்டிவிட்டது. அங்கே நின்ற அன்பர்கள் உடனடியாக சென்று அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்து அந்த பெண்மணியிடம் கொடுக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷ பெருகில் ஆனந்த கண்ணீர் விடுகின்றார். அப்பொழுது திடீரென்று அந்த குழந்தையினுடைய காலை பார்க்கிறார். குழந்தையினுடைய காலில் அந்த குழந்தையினுடைய செருப்பை காணவில்லை. உடனடியாக கதறி அழ ஆரம்பித்து விட்டார். ஐயோ அம்மா, என்னுடைய குழந்தையினுடைய செருப்பு போய்விட்டது, நீங்க என்னுடைய குழந்தையை காப்பாற்ற நீங்க எப்படி இந்த செருப்பு அங்கே விட்டுட்டீங்க அப்படின்னு அவங்கள வசையோட ஆரம்பித்து விடுகிறார். ஆகவே இது ஒரு சிறிய கதையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த கதையிலிருந்து ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த பெண்மணி தனக்கு தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு மிக பெரிய நன்மை, குழந்தை கிடைத்து விட்டது. அந்த குழந்தை கிடைத்த அந்த ஒரு சந்தோஷத்தில் கவனத்தை செலுத்தாமல் அந்த குழந்தையினுடைய செருப்பு, அதை நினைச்சா போய் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா இன்னொரு செருப்பை வாங்கிடலாம். ஸோ அந்த சின்ன ஒரு செருப்பு காணாமல் போனதில் அவருடைய கவனத்தை செலுத்துவதனால் என்ன ஆகின்றது என்றால், அவர் கவனம் முழுவதும் இல்லாமை, பற்றாக்குறை அல்லது தீமை அல்லது துன்பம் அல்லது நோய், இவற்றில் அவருடைய கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவர் கிடைத்ததற்கு நன்றி சொல்ல முடியாமல் போய்விடுகின்றது. அவருடைய கவனம் முழுவதும் இந்த எதிர்மறை அல்லது பற்றாக்குறை, இல்லாமை இவற்றில் கவனம் செலுத்த அவருடைய உள்ளம் முழுக்க வேதனை, கோபம், பொறாமை, இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகளில், எதிர்மறையான உணர்வுகளில் அவர் கவனம் செலுத்துவதனால் இந்த உணர்வுகள் அவருடைய உள்ளத்தை நிரப்புகின்றன. இந்த உணர்வுகள் அவருடைய மனம், உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக 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 இறுதியில் தீமை அவருடைய வாழ்வை மொத்தமும் அபகரித்து விடுகின்றது. வாழ்வில் துன்பமே வாழ்க்கை என்ற நிலைமையில் போகின்றது. ஆகவே அன்பு நண்பர்களை, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் எப்பொழுதும் நமக்கு கிடைத்த நன்மைகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். நன்மைகள் பல்கி பெறுவோம், சந்தோஷம் நம்முடைய வாழ்வில் குடிகொள்ளும். இப்பொழுது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மூலமாக உண்மையாகவே ஒருவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்விலிருந்து இந்த கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் அல்லது உங்களுடைய ஆசீர்வாதங்களை 1, 2, 3 என எண்ண துவங்குங்கள் என்ற இந்த வெற்றியின் விதி அல்லது சந்தோஷத்தின் விதியை ஒரு எடுத்துக்காட்டு, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒருவருடைய வாழ்வில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தோடு உங்களுக்கு விளக்குகின்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே தயவு செய்து துளி கூட உங்களுடைய கவனம் உங்ககிட்ட இல்லாதகிட்ட போகக்கூடாது. உங்கள்கிட்ட எது இருக்குது அதுல ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதுல போகட்டும். இந்த கதையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மோரிஸ் குட்மேன் என்ற ஒரு மனிதர், இவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருந்துட்டு இருக்காருங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மோரிஸ் குட்மேன் என்பவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கடுமையான உழைப்பில் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிவிட்டார். வெற்றியின் உச்சத்தில் இருக்கின்றார். ஓனாகவே ஒரு ஏரோப்ளேனை வாங்கிட்டாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிருப்பார்னு பாருங்க, அவருடைய உழைப்பில். ஸோ
1981 மார்ச் மாதம் 10ஆவது நாள் இந்த மோரிஸ் குட்மேன் என்ன பண்றாருன்னா, அவருடைய விமானத்தில், அவர் வாங்கின விமானத்தில் அவரே பைலட்டா அப்படி பறக்க ஆரம்பிக்கிறார். அந்த விமானம் திடீரென்று என்ஜினில் பழுது ஏற்பட்டு அவர் கீழே விழுகின்றார். அந்த விமானம் கீழே விழுகின்றது. ஒரு ஹை வால்ட் லைன்ல போய் விழுந்து அது மிகப்பெரிய டேமேஜ் ஆகுதுங்க. அந்த விமானத்திலிருந்து இவர் எதுவும் அரைகுறை உயிரோட அப்படி தூக்கிட்டு போறாங்க. 21 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டாங்க. மருத்துவர்கள் அங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இது எதுவும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஆனாலும் அந்த உறவினர்களுடைய ப்ரெஷர்ல அவருக்கென்று மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. அவர்களுடைய எல்லாருடைய விருப்பத்தோட அந்த மருத்துவர்கள் இவருக்கு ஒரு சர்ஜரியை பண்றாங்க, ஆப்ரேஷன் பண்றாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு 9 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போட்டா டாக்டர் சொல்றாங்க, இது வந்து ஸ்பைனல் கார்டு ஃபுல்லா போயிடுச்சு, இவருடைய அந்த சுவாச உறுப்பு பாதிப்படைந்து விட்டது, இது வந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சப்போஸ் தப்பிச்சா கூட அந்த கழுத்துக்கு கீழே அவர் செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் மருத்துவர்கள் அவருடைய கடமையை ஆற்ற சென்று விடுகிறார்கள். ஆனால் மோரிஸ் குட்மேன் மட்டும் அவருடைய மனது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை தவிர, இந்த மனதை தவிர, அவருடைய மூளையை தவிர ஒரே ஒரு பகுதி செயல்பட்டு கொண்டிருப்பது இது என்றால் அவருடைய கண் இமைகள். அந்த மோரிஸ் குட்மேன் என்ன பண்றாருன்னா, அவருடைய மனதில் முடிவெடுக்கிறாரு. அது உடனே ஒரு நாள் நடக்கல, ஒரு நாள் 2 நாள் தாண்டும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்து அவருடைய மனம் செயல்பட ஆரம்பிக்கும் போது அவர் முடிவெடுக்கிறார், நான் வெற்றி பெற வேண்டும், நான் மீண்டும் முழு ஆரோக்கியத்தோடு எழுந்து இந்த உலகில் செயல்பட வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கின்றார். அவருடைய மனதில் அவர் முடிவெடுத்து அவருடைய மனதிடம் சொல்லுகின்றார், நீ வரவிருக்கின்ற கிறிஸ்துமஸ், அதுல இருந்து இன்னும் ஒரு 5-6 மாசத்துல கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அந்த கிறிஸ்துமஸ் கணக்கு இந்த மருத்துவமனையை விட்டு எந்திரிச்சு நடக்க போற அப்படின்னு அவருடைய மனசுக்கு அவரே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ சொல்லும் பொழுது அவர் கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி வீடியோ மாதிரி நிறைய புத்தகங்களை படித்து இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து கத்துக்கிட்ட ஒரே ஒரு சீக்ரெட் தான் அவரை வந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் உயிரோட எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்துவதற்கு அவருக்கு உதவி செய்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன பண்றாருன்னா, அவர் இந்த சீக்கிரட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய கண் இமைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அவருடைய கவனத்தை முழுவதும் அந்த உடம்புல, ஒரு டோட்டல் பாடியில ஒரே ஒரு பார்ட் அசைகிறது கண் இமைகள். அப்போ அந்த இறைவனை பார்த்து சொல்கிறார், இறைவா நன்றி, என்னுடைய கண் இமைகளை செயல்பட வைத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி, என்னுடைய கண் இமைகளுக்கு நன்றி, இறைவா நன்றின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் விடாம திரும்ப திரும்ப திரும்ப. ஸோ he was completely focusing his attention on his eyelids. ஸோ அவர் தொடர்ந்து அந்த இறைவனுக்கு இந்த கண்ணிமைகளுக்கு செயல்படுவதற்காக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல 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 அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி செயல்பட ஆரம்பிக்குது. அதுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு பகுதியா அவர் ஃபோக்கஸ், அவருடைய கவனத்தை முழுவதும் அவருக்கு கிடைத்த அந்த சின்ன சின்ன நன்மைகளில் செலுத்த 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 உடலுடைய ஒவ்வொரு பகுதியாக செயல்பட ஆரம்பித்து கரெக்டாக அவர் நினைச்சது மாதிரி அந்த கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு எல்லா டாக்டர்ஸ், அவர் உறவினர்கள், அந்த செவிலியர்கள், நர்சஸ், இவங்கெல்லாம் அப்படி ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த குட்மேன் தன்னுடைய கால் பாதங்களை மண்ணில் வைத்து நடக்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி என்ன சாதிச்சார், அதை விட மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்த துவங்கி விட்டார். ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்து விட்டார். ஸோ ஆகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தருகின்ற ஒரே செய்தி, உங்கள் வாழ்வில் கிடைத்த நன்மைகள், உங்கள் வாழ்வில் கிடைத்த ஆசீர்வாதங்கள், உங்கள் வாழ்வில் கிடைத்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சதோ அதுல சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல கவனத்தை செலுத்துங்க. அது அப்படி பழகி பெருகி உங்க வாழ்க்கையே சந்தோஷமா வரும். உங்க வாழ்க்கையே ஒரு சந்தோஷ பூந்தோட்டமா மாறிடும். அதை விட்டு விட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன நஷ்டங்கள், சின்ன சின்ன இல்லாமைகள், அல்லது சின்ன சின்ன ஏதோ ஒரு சின்ன சின்ன உடல் வருகின்ற சின்ன சின்ன உபாதைகளில் கவனத்தை செலுத்தி, ஐயோ இறைவா எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டியே, எனக்கு இப்படி வேதனையை கொடுத்துட்டியேன்னு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அப்படி பெருசாகி பெருசாகி உங்களுடைய உடல் முழுவதும் நோய்களாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏழ்மையாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் துன்பமாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் நிறைய ஆகிவிடுவார்கள். ஆகவே உங்களுடைய நட்பு வட்டமாகட்டும், உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகட்டும், உங்களுடைய வாழ்வின் செல்வ செழிப்பாகட்டும், உங்களுக்கு கிடைத்த நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நன்மையே உங்கள் வாழ்வாகும். ஆகவே மீண்டும் ஒருமுறை உங்களிடம் நான் வேண்டுவது என்னவென்றால்,
உங்களுடைய வாழ்வில் நடந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் மீண்டும் 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டே இருங்கள். அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு கிடைத்த நன்மைகள் கவனம் செலுத்துங்கள். நன்மைகள் அதிகமாகும். உங்கள் வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வமும் செல்வாக்கும் நட்பு வட்டமும் உறவும் பெருகி நீங்கள் சீரும் சிறப்புடனும் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோக்களை பெற்று வாழ்வில் முன்னேற்றத்தை அடையுங்கள். நண்பர்களே, எங்களுடைய யூடியூப் வீடியோஸ்களை கண்டு பயன்பெறும் போது அவற்றை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த பயனை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.